அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவ்வப்பொழுது நாம் நரகத்தின் தொடர்பாக எண்ணற்ற செய்திகளை தெரிந்து வருகிறோம், அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக நரகத்தின் மனிதர்களின் நிலை எப்படி இருக்கும், இந்நிலையில் இறைவன் அவர்களை வைத்திருப்பான் என்பதை நாம் பார்த்திருந்தோம். அதனுடைய சாராம்சமாகவே தொடராக நரகம் என்பது பல ரகமாக பிரிக்கப்பட்டிருக்கும். பல வகைகளாக அது நமக்காக பிரிவு வாரியாக இறைவன் அமைத்து வைத்திருப்பான். நரக வாசிகளாக இருந்தால், நரகத்தில் விழுகிறவராக இருந்தால், இறைவனை மறுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால், அவர்கள் செய்த செயலுக்கு ஏற்ப இறைவன் நரகத்துடைய படித்தரத்தை ஒவ்வொரு மாதிரியாக இறைவன் அதை வகைத்து வைத்திருக்கிறான். அதை குறித்து இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூறும் பொழுது பல வசனத்தில் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறான். நரகம் எந்த அளவிற்கு அதனுடைய பிரம்மாண்டம் இருக்கும் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகையில், இன்ன மின்ஹும் மன் தாகுதுன் நாரு இலா கஅபைஹி, நரகம் என்பது சிலருடைய கெரண்டை கால் அளவிற்கு தீண்டி கொண்டிருக்கும். நரகவாசிகளை கெரண்டை கால் அளவிற்கு அவர்களுக்கு தீண்டி கொண்டிருக்கும். அதே போன்று மின்ஹும் மன் தாகுது இலா ஹுஜ்ரத்திஹி, இன்னும் சில நபர்களுக்கு அவருடைய இடுப்பு வரையும் அந்த நரகத்துடைய உஷ்ணம் அவர்களை தாக்கி கொண்டிருக்கும். மின்ஹும் மன் தாகுது இலா அன்கீஹி, இன்னும் சில நபர்களுக்கு உன்கீஹி, அவருடைய கழுத்து வரையும் அந்த நரகத்துடைய வெப்பம் அவர்களை தீண்டி கொண்டிருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், தான் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ, இறைவனை எந்த அளவிற்கு மறுத்தார்களோ, இறைவனுடைய போதனையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய கட்டளைகளையும் வெறுப்பு வெறுப்புகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் எந்த அளவிற்கு இருந்திருக்கிறார்களோ அதற்கு தகுந்தவாறு அந்த நரகம் நம்மை வேதைக்கக்கூடியதாக இருக்கிறது, வதைக்கக்கூடிய ஒன்றாக இறைவன் அதை பிரிவு வாரியாக செட் பண்ணி வச்சிருக்கிறான்னு நமக்கு உணர முடியுது. அவ்வளோ பிரிவு வாரியாக இறைவன் பார்த்து பார்த்து பக்குவமாக இந்த நரகத்தை வேதனை மிக கடுமையானதாக அதை உருவாக்கி வச்சிருக்கிறான். அந்த நரகம் என்பது எந்த அளவிற்கு வேதனையை மனிதனுக்கு ஏற்படுத்துகிறது, எப்படி வேதனையை ரணத்தை கூட்டி நமக்கு வதைக்கிறது என்பதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாகவே இந்த நரகத்தில் இறைவன் சொல்லுகிறான், அடியார்களுக்கு சூடு போடப்படும், நரகவாசிகளுக்கு சூடு போடப்படும் என்று இறைவன் சொல்லுகிறான். சூடு போடப்படும் என்ற உடனே நம்ம இந்த உலகத்தை எடுத்துடக்கூடாது. இன்னைக்கு ஏதாவது தப்பு செஞ்சுட்டா அதை சூடு வைக்கிற மாதிரி நிலைக்கு நம்ம பார்த்துடக்கூடாது. நாளை மறுமை நாள நரகத்தில் எப்படி இருக்கும் என்பதை தான் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அதை குறித்து பேசுகிறான். யௌம யுஹ்மா அலைஹா ஃபின் நாரி ஜஹன்னம், நரகத்துடைய நெருப்பில் பழுக்க காய்க்கப்படும். நரகத்துடைய நெருப்பை எடுத்து அதில் பழுக்க காய்க்கப்பட்டு தக்வா பிஹாம், அந்த விஷயத்தை ஜிபாவுகும், அவர்களுடைய நெற்றிகளிலும் ஜுனூபவும் லுஹூருகும், நெற்றிகளிலும் விலா எலும்புகளிலும் அவருடைய முதுகளிலும் சூடு போடப்படும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பேசுகிறான். இங்கே நம்ம நல்லா புரிஞ்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். ஏற்கனவே அந்த நரக நெருப்பு எவ்வளோ கடிமனானது, எந்த அளவிற்கு வேதனையை நமக்கு ஊட்டக்கூடிய ஒன்று, ரணத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்று. அந்த நரக நெருப்பே நம்மளை பொசிக்கிறோம். ஆனால் அந்த நரக நெருப்பில் இறைவன் பழுக்க காய்க்க வைப்போம், இன்னும் வேதனை ட்ரிபிள் ஆக்குவோம், அதை இன்னமும் வலுப்படுத்தி அதன் மூலியமாக சூடு வைக்கப்படும் என்பது அல்லாஹ் சொல்கிறான். அதோட சூடு வைக்கப்படாது, அதுவே வேதனை தான், அதுவே ரொம்ப கஷ்டம், தாங்க முடியாத ஒரு கஷ்டம்தான். அப்படி இருந்தாலும் அதைவிட பிரம்மாண்டமாக பழுக்க காய்க்கப்பட்டு சூடு வைக்கப்படும் என்பதை இறைவன் தன்னுடைய திருமறையில் பேசுகிறான். அப்படி சூடு வைக்கப்பட்டவுடன் இறைவன் சொல்லுவான், ஹாதாமா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு நீங்கள் சேர்த்து வைத்து கொண்டீர்களே அந்த விஷயம்தான் இது. ஃபதூக்குமா குன்தும் தக்னிசோன், நீங்கள் எதை சேர்த்து வைத்தீர்களோ, எதை நீங்கள் கர்மித்தமாக வைத்து கொண்டீர்களோ அந்த விஷயத்தை நீங்கள் அனுபவிங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். என்ன சொல்லுகிறான் புரியுதா? இன்றைக்கு நம்முடைய பொருளாதாரத்தை தர்மத்திலும் நற்கொடைகளிலும் அது நல்ல காரியத்திலும் ஏழைகளுக்கும் இன்னும் ஏராளமான நற்பணிகளுக்கும் எந்த விதமான செலவும் செய்யவில்லை, எந்த விதமான தர்மமும் செய்யவில்லை, நாம் பொருளாதார உதவி செய்யவில்லை. இப்படி எந்த விதமான செலவும் செய்யாமல் எனக்கு நான் செலவு செய்கிறேன்,
என் குடும்பத்தாருக்கு நான் செலவு செய்கிறேன். தன்னளவில் நாம் சுயநலவாதியாக தமக்கே அதை செலவு செய்து கொண்டு அதை சேர்த்து வைத்து கொண்டே இருந்தவனு வைங்க, இந்த நிலைமைத்தான் வரும். இறைவன் அதான் சொல்கிறான், சூடு வைத்து விட்டு நீங்கள் எதை சேர்த்து வைத்தீர்களோ, எதை நீங்கள் சேர்த்து உங்களிடத்தில் சம்பாதித்து வைத்துக் கொண்டீர்களோ அதுதான் இது, நீங்க அனுபவிங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். சும்மா சொல்ல மாட்டான், சாதாரணமாக சொல்ல மாட்டான். அதை சூடு போட்டுட்டு வேதனையை கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக இறைவன் சொல்லுவான், நீங்கள் சம்பாதித்தது சேர்த்து வைத்தது இதுதான் என்று கூறுவான். நம்மளுடைய பொருளாதாரத்தை நாம் தூய்மையாக நன்மையாக மாற்றுவதும் அதை தீமையாக ஹராமாக மாற்றுவதும் நம் கையில் இருக்கிறது. நம்ம பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்கிறோம்? குடும்பத்தாருக்கு செலவு செய்ய வேண்டும், உறவினர்களுக்கு செலவு செய்ய வேண்டும், அதே போன்று நற்பணிகளுக்கும் செலவு செய்ய வேண்டும், ஏராளமான தாவா களத்திற்கு நாம் செலவு செய்ய வேண்டும், இன்னும் மறுமை வாழ்க்கையில் சுவன வாகை சூட்டி தரக்கூடிய பெற்றுத்தரக்கூடிய விஷயத்திற்கு நாம் செலவு செய்ய வேண்டும். இந்த செலவினமெல்லாம் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயத்துக்கு நான் செலவு செய்வேன், அது மார்க்கம் சார்ந்து வராது என்றிருந்தோம்னா அது நமக்கு நன்மையை பெற்றுத்தராது என்பதையும் இங்கே உணர வேண்டும். இப்படி நரகத்தில் நமக்கு சூடு போடப்படுமா? இதே மாதிரி அந்த நரக நெருப்பில் சூடு போடக்கூடிய இந்த சாராம்சத்தில் இறைவன் இன்னொரு ஒரு தண்டனையை தன்னுடைய திருமறையில 44வது அத்தியாயத்தில் 47, 48வது வசனத்தில் சொல்லுகிறான். ஹுது, அவனை பிடியுங்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். யார? அந்த நரகவாசியை. யார் நரகத்திற்குரியவனாக இருக்கிறாரோ அந்த நபரை இறைவன் சொல்லுகிறான், ஹுது, அவரை பிடியுங்கள், ஃபஅ்தலிமு இலா சவாஇல் ஜஹீம், நரகத்துடைய சென்டர் பகுதியில் அவர் கொண்டு வாங்க நல்லா சொல்லுவானோ. அந்த நரகவாசியை கூப்பிட்டு பிடித்து நரகத்துடைய சென்டர் பகுதி, அதனுடைய மைய பகுதியில் அவர்களை நிப்பாட்டி வைங்க என்று இறைவன் சொல்லிட்டு பிறகு சொல்லுவான், சும்ம சுப்பு ஃபௌக ரஅஸிஹி மின் அதாபில் ஹமீம், கொதிக்கக்கூடிய மிகவும் வெப்பம் அதிக நிலையாக இருக்கக்கூடிய சுடு தண்ணீர், அந்த சுடு தண்ணியை எடுத்து வெப்பமான கொதிநீரை எடுத்து ஃபௌக ரஅஸிஹி, அவருடைய தலைக்கு மேல் நீங்கள் ஊற்றுங்கள் என்று இறைவன் சொல்வானோ. அவருடைய தலைக்கு மேலே நீங்கள் ஊற்றுங்க என்கிற ஒரு வேதனை எவ்வளோ கொடுமையாக இருக்கும், எந்த அளவிற்கு மோசமாக இருக்கும், இது அப்படியே நம்ம சிந்திக்கணும், ஆழமாக உணர வேண்டும். சுடு தண்ணியை எடுத்து நம்ம குளிக்கிறோம்னா இன்னைக்கு குளிர்காலத்தில் ஹீட்டரை போட்டுட்டு நம்ம குளிக்கிறோமே, அந்த மாதிரி சுடு தண்ணி அல்ல அது. அது எப்படிப்பட்ட சுடு தண்ணி, எப்படிப்பட்ட கொதிநீர், அது ஏற்கனவே பார்த்திருந்தோம். இறைவன் தண்ணீர் கொடுப்பான், அந்த தண்ணீர் நம்முடைய உடம்புக்குள் போகும் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் கத்திரித்து விட்டு செல்லும், குடல் குந்தாணி எல்லாம் உருகிவிடும், அந்த அளவிற்கு அதனுடைய சுடு தண்ணீர் இருக்கும் என்று பார்த்தோமே. உள்ள போற மெட்டீரியலே ப்ராடக்டே இப்படி இருக்குதுன்னா அதை நம்ம தலைக்கு மேலே ஊற்றணும்னா எந்த நிலையில இருக்கும்? அதனுடைய வெப்பம் உஷ்ணம் எந்த அளவிற்கு இருக்கும்? அவ்வளோ பட்டு பயங்கரமாக இருக்கும். சாதாரணமாக இப்போ எடுத்து பாருங்க, ஒரு குளிர்காலத்தில் நம்ம ஹீட்டரை போட்டு குளிக்கிறோம் அப்படின்னா அந்த ஹீட்டரில் வரக்கூடிய தண்ணி அப்படியே எடுத்து மேலே ஊற்றி குளிச்சுருவோமா? இல்லை, அது ஒரு விதமான பாதிப்பு நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லி அதில் எந்த ஒரு தண்ணியை கலந்து தான் நம்ம குளிப்போம். அப்போ இப்படி நம்ம இந்த சாதாரணமான ஒரு சூட்டுக்கே நமக்கு அப்படி இருக்குதுன்னா நாளை மறுமை நாளில் கடுமையான ஒரு வெப்பமாக இருக்கும். அந்த வெப்பத்திலும் சுடுதண்ணீரை வைத்து ஊற்றுவான், நமக்கு பருக கொடுப்பான் என்றால் எந்த அளவிற்கு மோசமானது சிந்திச்சு பார்க்க முடியுதா? அது அப்படியே நம்முடைய கற்பனைக்கு கொண்டு வர முடிகிறதா? உடல் எல்லாம் சிதைந்து விடும், தலையெல்லாம் புலந்து விடும், கபாலமெல்லாம் திறந்து விடும். அந்த அளவிற்கு மிக மோசமான ரணத்தை அதிகப்படுத்துகின்ற சூழலை எல்லாம் இறைவன் தன்னுடைய திருமறையில், நரகம்னா இப்படிதான் பார்க்கும், இந்த சூழலைத்தான் நீ வசிப்பாய் என்பதை இறைவன் பல இடங்களில் தெளிவுபடுத்துகிறான். இன்னும் அதே மாதிரி இந்த நரகத்தில் இப்படி வேதனைகள்லாம் செய்யப்படுகிறதா? இந்த வேதனைகள் எந்த மாதிரி விஷயமாக பிரதிபலிக்கும், எப்படி அவர்களுக்கு இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார், கையில் அடிபட்டு இருக்குது. கையில் அடிபட்ட அந்த நபருக்கு உடம்பு முழுக்கவா வலிக்கும்? எந்த இடத்துல அடிபட்டதோ, கீறல் விழுந்ததோ, எது பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுதோ அது வலிக்கும். அதான் யதார்த்தம். அப்போ அப்படி வலிக்கும் பொழுது அதற்கான ஒரு விஷயத்தை நம்ம ஈடுபடுவோம், ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், மருத்துவம் எடுத்துப்போம். இதுதானே யதார்த்தம், உலக நடையா இருக்குது. ஆனால் நாளை மறுமை நாளில் அந்த நரகத்தில் சுற்றியும் வேதனை இருக்கும், பாடி ஃபுல்லாக வேதனையாக இருக்கும், உடல் முழுவதும் வேதனை கடுமை ரோதனையாக இருக்கும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான். அல்லாஹ் அவனுடைய மறையில் 29வது அத்தியாயத்தில் 55வது வசனத்தில் சொல்லுகிறான், யௌம யகாஸாஹும் அதாபுல் மின் ஃபௌகிஹிம், ஒரு மனிதனுடைய மேல் பகுதியும் அதே போன்றவருடைய காலின் கீழ் பகுதியுமே அவருக்கு வேதனையாக இருக்கும்.
மிகப்பெரிய ஒரு வேதனையை அவர் அனுபவித்து கொண்டிருப்பார். தலையில தான் தண்ணி ஊத்துறோம், அதனால தலை மாத்திரம்தான் வலிக்கும் என்று நினைத்து விடக்கூடாது. கங்க காலுடைய உள்ளங்காலில் தான் வைக்கிறோம், கால் மாத்திரம்தான் வலிக்கும் என்று நினைத்து விடக்கூடாது. அவருக்கு ஒரு வேதனை வழங்கப்பட்டாலும் உடல் முழுவதும் அது வெளிப்படும். உடல் முழுவதுமாக வேதனையால் அவர் சித்திரவதைக்கப்படுவார் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். இந்த இடத்துல தான் வேதனை செஞ்சாங்க, இந்த இடத்துல இந்த உறுப்புல தான் நமக்கு வேதனை வழங்கப்பட்டது, எனவே இந்த உறுப்பு மாத்திரம்தான் வலிக்கும் என்கிற தப்பு கணக்கு போட்டு விடக்கூடாது. ஒரு விஷயம் இருந்தால் உடம்பு முழுக்க அது பிரதிபலனாக இருக்கும். இருக்கிற அந்த கால அளவெல்லாம் நரகவாசிகளாக இருக்கின்ற அந்த சூழலெல்லாம் உடல் முழுவதுமாக வேதனையால் சூழப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் கிடையாது, ஒரு நிமிஷம் கூட நிம்மதி கிடையாது, ஒரு நொடி கூட நமக்கு ஆறுதல் கிடையாது. எதுவுமே இல்லாமல் உடல் முழுவதும் காலுக்கு கீழாக தலைக்கு மேலாக உடல் முழுவதும் வேதனையால் சூழப்பட்டு கொண்டிருக்கும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் இதை அழகிய முறையில் எடுத்து பேசுகிறான். அதே மாதிரி இப்படி உடல் முழுவதும் வேதனை செய்யப்படும், சூடு போடப்படும், தண்ணீர் அவருடைய தலைகளில் ஊற்றப்பட்டு கபாலமாக பிளக்கப்படும் என்றெல்லாம் பார்த்தோம்ல. இது மாத்திரமல்லாமல் எண்ணற்ற வேதனைகளை இறைவன் குறிப்பிடுகிறான். அதில் இன்னும் மிக மோசமான ஒன்றாக, நமக்கு மிக பயத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக, அச்சத்தையும் மூட்டுகின்ற ஒன்றாக என்ன இருக்குது அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 4வது அத்தியாயத்தில் 56வது வசனத்தில் பேசுகிறான். இன்னல்லதீன கஃபரூபி ஆயாத்தினா, நம்முடைய ஆயத்தை, நம்முடைய இந்த வஹியை யார் மறுத்தார்களோ அந்த நபர்கள் சௌஃப நுஸ்லிஹ் நாரா, நரகத்தில் அவர்களை போடப்படுவார்கள். குல்லமான் நலிஜத், அந்த நபர்களுக்கு ஜுலூதுகும், அவர்களுடைய தோள்கள் அந்த நரகத்தின் மூலியமாக கருக்கப்படும் என்பது அல்லாஹ் சொல்றான். தோள்கள் அந்த நரகத்தின் போட்ட வெப்பத்தின் மூலியமாக, உஷ்ணத்தின் மூலியமாக அவருடைய தோள்கள் என்பது கருக்கப்படும் என்பதை இறைவன் சொல்றானே. இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து இப்ப நம்ம இதை யோசிக்க கூடாது. பொதுவாகவே நெருப்புல போட்டோம்னா, தீயில வாட்டினோம்னா தோல் என்பது கருகத்தான் செய்யும். இதுல பெருசா நம்ம ஒன்று சிந்திக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது வேதனை தான். ஆனா இந்த வசனத்தில் என்ன பார்க்க வேண்டும் என்றால், பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், நெருப்பில் போட்டு அந்த நரகத்தில் போட்டு அவருடைய தோள்கள் கருகும் பொழுது பத்தல்நாகும் ஜுலூதன் கைரஹா, எப்படி அந்த தோல் கருவதற்கு முன்பாக, கருகி பொசுங்குவதற்கு முன்பாக நல்ல நிலையில் இருந்ததோ, சரியான முறையில் இருந்ததோ, அதே போன்று திரும்ப அவருக்கு நல்ல ஒரு தோலை நாம் கொடுப்போம், திரும்ப கருகும், திரும்ப வேதனையினால் உட்பட்டு அது கருகி போகும், திரும்ப நல்ல ஒரு தோலை நாம் கொடுப்போம் என்று இறைவன் சொல்கிறானே. எவ்வளோ பெரிய வேதனையா இருக்கிறது. இதெல்லாம் செய்வதற்கு காரணம் லியதூகுல் அதாப், நீங்கள் வேதனையை சுவைக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் சொல்கிறான். நல்லா சிந்திச்சு பாருங்க, ஆழமா உணர்ந்து பாருங்க. இதை ஒரு தோல் இருக்கிறதே, அது கருகின பின்பாக அடுத்த ஒரு தோலை இறைவன் கொண்டு வருவான். பிறகும் கருகும், வேதனையால் வதைக்கப்படும், உறைந்து போகும், திரும்பவும் ஒரு தோலை இறைவன் கொடுப்பான், திரும்பவும் கருகி போகும். இப்படியே வாழ்க்கை முழுவதும் நரகவாதியாக இருக்கின்ற காலளவெல்லாம் அனுபவித்து கொண்டிருப்பார்கள் என்பதை அல்லாஹ் கூறுகிறானே. எவ்வளவு மோசமானதாக இருக்கிறது, எவ்வளவு சித்திரவதையை அனுபவிப்பார்கள் நரகவாசிகள். காரணம் என்ன? அதற்கு என்ன ஒரு காரணம், அடித்தளமாக ஆணிவராக இருக்கிறது? ஒவ்வொரு வேதனையிலும் இறைவன் சொல்லுவது என்ன? நீ எதை செய்தாயோ, இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்தாயோ, அதற்குத்தான் இந்த கூலி, அதற்கு தான் இந்த பிரதிபலன், வேற எதுக்கும் கிடையாது. வாழ்ந்ததற்கான கூலிதான் இது. சொன்ன அடிப்படையில் கட்டுப்பட்டு, சொன்ன அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்குமா என்கிற விதமாகத்தான் ஒவ்வொரு தண்டனையும் இறைவன் நரகவாசிகளுக்கு கொடுத்து கொண்டிருப்பான் என்பதை அவனுடைய அந்த திருமறை குர்ஆன் வசனத்தின் மூலியமாக தெரிகிறது. அப்ப தோள்கள் திரும்ப மாற்றப்படும், கருகப்படும், மாற்றப்படும், கருகப்படும் என்றால் வழி அவர்கள் சித்திரவதையை அனுபவித்து அனுதினமும் மரணித்து கொண்டிருப்பார்கள் என்பதை நம்ம இங்கே புரியணும். அவ்வளோ வேதனை, அவ்வளோ கடுமையாக பயத்தை ஊட்டி அந்த அளவிற்கு நமக்கு அச்சுறுத்தலை தரும் வண்ணமாக இந்த நரகம் என்பது இருக்கும் என்பதை பார்க்கணும். எந்த அளவர்களுக்கு அவருடைய இந்த தண்டனையின் மூலியமாக, வேதனையின் மூலியமாக அவர்களுடைய உடல் அமைப்புங்கிறதே எப்படி மக்களுக்கு தோற்றமிக்கும் என்றால், அல்லாஹ் கூறுகிறான், தல்ஃபஉ உஜூஹும், அவர்களுடைய முகத்தை நரகம் என்பது தீண்டிவிடும். அந்த நேரத்தில் வஹும் ஃபிஹா காலிஹூன், அவர்கள் அருவருப்பாக இருப்பார்கள். அந்த நரகம் அவர்களை தீண்டிவிடும். அந்த நரகத்தால் அவர்கள் முகம் பொசுக்கப்பட்டிருக்கும், அவர்கள் அருவருப்பான தோற்றத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
இப்படி எவ்வளவோ வசனங்கள் நரகவாசிகள் எப்படியெல்லாம் சித்திரவதைக்கு உள்ளாவார்கள், வேதனைக்கு உள்ளாவார்கள் என்று பல விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். அவ்வளோ வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். இன்னும் எந்த அளவிற்கு இந்த வேதனை இருக்கும், எந்த அளவிற்கு இதனுடைய தாக்கங்கள் பிரதிபலிக்கும் என்பதை நம்ம பார்க்கணும்ல. எந்த அளவிற்குனா நரகவாசிகள் எல்லாமே நரகத்துடைய காவலர்களிடத்தில் வருவார். அல்லாஹ் இதனுடைய திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான். வன்னாது, அவர்கள் அழைப்பார்கள், யா மாலிக், மாலிக்கே என்று. நரகத்துடைய காவலாளி மாலிக், மலக், அவர்களை அழைத்து சொல்லுவார்கள், லி யக்திய அலைனா ரப்புக்க, உங்களுடைய இறைவன்கிட்ட போய் சொல்லுங்க, எங்க கதையை முடிக்க சொல்லுங்க, எங்களை மரணிக்க வைக்க சொல்லுங்க, மௌத்தாக்க சொல்லுங்க, எங்களை சாவடிக்க சொல்லுங்க. நாங்க உயிர் வாழ விரும்பல, சொர்க்கத்துக்கு போக விரும்பல, சுகத்தை அனுபவிப்பதற்கு விரும்பல, நரகத்தில் இருந்து எங்களை காப்பாற்றவும் நாங்க விரும்பல, எங்களை மௌத்தாக்க சொல்லுங்க, எங்களை உங்களுடைய இறைவனை மௌத்தாக்கவும் மரணத்தையும் அடைய வைக்க சொல்லுங்க, அது எங்களுக்கு போதும் என்பதை மலக்கிடத்தில் மாலிக்கிடத்தில் இருந்தவர்கள் சொல்லுவார்கள். உடனே மாலிக் என்கிற நரகத்தின் காவலாளி கூறுவார், கால இன்னக்கும் மாக்கிசூன், இதுதான் உங்களுக்கு தங்கடம், இங்கே தான் நீங்கள் இருப்பீர்கள், இதுதான் உங்களுடைய வசிப்பிடம், எங்கேயும் போக முடியாது, இதுதான் உங்களுடைய இடம், நீங்கள் செய்ததற்கான கூலி என்பதை மாலிக் அவர்கள் பதிலளித்து விடுவார்கள். பாருங்க எவ்வளோ கேட்குறாங்க. இப்படி சொல்லுவதற்கெல்லாம் ஒரு விஷயம் வேணும்ல, ஒரு உணர்வு வேணும்ல. அப்ப எந்த அளவிற்கு அவர்கள் தண்டனையை அனுபவித்திருக்கிறார்கள். நாங்கள் வாழ ஆசைப்படவில்லை, அவர்கள் வாழுவதற்கு ஆசைப்படவில்லை, சுவனத்திற்கு செல்வதற்கு ஆசைப்படவில்லை, மரணிப்பதற்கு ஆசைப்படுறாங்க. ஏன்னா வேதனை அப்படி, எங்களை நீ மௌத்தாக்கிற அது போதும் என்று இறைவனிடத்தில் கோரிக்கை வைக்கிறார்கள். மரணம்லாம் கிடையாது, மௌத்தெல்லாம் கிடையாது, உயிர் வாழ்வ, உயிர் வாழ்ந்து அணுவாக சித்திரை விதைக்கப்படுவார்கள், உயிர் வாழ்வார்கள், மரணிப்பார்கள், திரும்பவும் எழுப்பப்படுவார்கள், மரணிப்பார்கள், திரும்பவும் எழுப்பப்படுவார்கள், தோள்கள் கருக்கப்படும், திரும்பவும் அது பழைய மாறி மாற்றப்படும், கருக்கப்படும், மாற்றப்படும் என்று இப்படித்தான் அவருடைய நிலைமை போய்கொண்டே இருக்கும். நரகவாசிகளுடைய நிலைமை இந்த அளவிற்கு சித்திரவதைக்கு உள்ளாகுவார்கள் என்பதையெல்லாம் நம்ம ஆழமாக பார்க்க முடியும். அதே மாதிரி இறைவனிடத்தில் மௌத்தை கேட்பாங்க, மரணத்தை கேட்பார்கள், இறைவன் அதை கொடுக்க மாட்டான். இதுதான் உன்னுடைய கதின்னு முடிச்சிருவான்ல. அடுத்த கட்டமாக என்ன வேலைக்கு ஈடுபடுவாங்க, அடுத்தவர்களுடைய அடி எப்படி எடுத்து வைப்பாங்கன்னு பார்த்தோம்னா அதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான். வகாலல்லதீன ஃபின்னார், நரகத்தில் இருப்பார்களே அந்த நரகவாசிகள், லி ஹஸ்னதி ஜஹன்னம், சொர்க்க நரகத்துடைய காவலாளிகளிடத்தில் வருவார்கள். நரகத்தின் காவலிடத்தில் கேட்பார்கள், உது ரப்பக்கும், உங்களுடைய இறைவன்ட்ட பிரார்த்திங்களேன், உங்களுடைய இறைவன்ட்ட எங்களுக்காக நீங்கள் யுஹஃபிஃப் அன்னா யௌம மினல் அதாப், இந்த நாளில் நீங்கள் பிரார்த்தித்ததன் மூலியமாக எங்களுக்கு வேதனையை அவன் குறைப்பானே. போன வசனத்தில் என்ன பார்த்தோம், மரணத்தை அவன் கொடுக்க வேண்டும் பார்த்தோம், மரணத்தையும் கேட்டு பார்த்தார்கள், இந்த வேதனையை எங்களுக்கு குறைக்க வேண்டும் என்றும் கூட மலக்கிடத்தில் கேட்டு பார்த்தார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் அவர்களுக்கு கைகூடவில்லை காரியம். மலக்குமார்கள் சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்ல, வேதத்தை கொண்டு வந்தார், அந்த வேதத்தை நீங்கள் படிக்காமல் புறக்கணித்தீர்கள், இம்மார்க்கத்திற்கு கட்டுப்படவில்லை, கொண்டு வந்த அந்த வேதத்தை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள், எனவே நீங்களே பிரார்த்திச்சுக்குங்க, நாங்கள்லாம் பிரார்த்திக்க முடியாது, நீங்களே பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த நேரத்தில் காவலாளிகள் சொல்லுவார்கள். உடனே இறைவன் அந்த வசனத்தில் பதிவு செய்கிறான், இவர்களுடைய பிரார்த்தனை செல்லுபடியாகாது, இவர்களுடைய பிரார்த்தனை எடுத்துக்கொள்ளப்படாது என்பதை இறைவன் அந்த சூழலில் தெளிவுபடுத்துவான். அப்போ பார்க்க வேண்டும், ஒரு நபர்கள் கேட்கிறாங்க, இந்த வேதனைகளால் தாங்க முடியல, மரணத்தை கொடுக்க வை, வேதனையை குறைத்து கொடுங்கள் என்று கேட்டாலும் எந்த கோரிக்கையும் அவர்கள் நிறைவேற்றப்படாது, அவ்வளோ வேதனைக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுவார்கள். இதுதான் நரகம், இதுதான் நரகத்துடைய வெப்பம். அந்த அளவிற்கு கடுமையான முறையில் நரகத்தை குறித்து அதனுடைய நடுங்க வைக்கக்கூடிய நிகழ்வு என்பதும் அந்த அளவிற்கு நமக்கு பெரிய முறையில் அதை அப்படியே பட்டியலாக சொல்லி கொண்டே போகலாம், அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. இப்போ இதை நாம் சிந்திக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் இதை குறித்து அதிகமாக நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், இதை குறித்த அச்சத்தை நாம் நம்முடைய உள்ளத்தில் முதலில் விதைக்க வேண்டும். இதனுடைய தொடர்ச்சியாக இந்த நரகத்தை குறித்த தொடர்ச்சியாகவும் நாம் அடுத்தடுத்த உரைகளில் பார்க்க இருக்கிறோம். இறைவன் அதற்கு நம் பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவான் என்று கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக நரகத்தின் வேதனைகள், அதன் நடுங்க வைக்கும் நிகழ்வுகளை எல்லாம் நாம் அவ்வப்பொழுது பார்த்து வருகிறோம். அந்த நரகத்துடைய வேதனைகளிலும் அதனுடைய சித்திரவாதத்தையும் நாம் கடந்த நாட்களாக அறிந்து வருகிறோம். அதை குறித்த எண்ணற்ற அறிவுரைகளையும் தெரிந்து வருகிறோம்.
இதனுடைய வேதனைகள், இதில் செய்யப்படக்கூடிய சித்திரவாதங்கள் என்பதையெல்லாம் நாம் ஓரளவு அறிந்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாகவே இந்த நரகத்தில் அனுபவிக்கக்கூடிய நபர்கள், நரகத்தில் இறைவன் போட்டு பொசுக்கக்கூடிய நபர்கள் என்பவர்கள் யுகம் யுகம் காலமாக எண்ணற்ற பல வருடங்களாக அங்கே வேதனையை அனுபவிப்பார்கள். இருப்பினும் ஒரு தவணைக்கு பிறகாக இஸ்லாமியன் என்கிற அடிப்படையில் இறைவன் சூனவாகை இறைவன் நாடினால் கொடுப்பான். ஆனால் இந்த ஒரு நாட்டம் என்பது சில நபர்களுக்கு அறவே இருக்காது. காலம் காலமாக நிரந்தரமாக நரகத்திலேயே அவர்கள் கிடப்பார்கள். சுவனத்துடைய வாடையை நுகர முடியாதுங்கிற மாதிரி நரகத்தின் நிரந்தரவாசிகளாக நரகத்தில் இருக்கின்ற சில சாரார்கள் இருக்கிறார்கள். நரகத்திலே இருப்பாங்க, என்றென்றும் நரகத்திலே அவருடைய வாழ்க்கை பொழுது கழியும். அந்த சாரார்களை இப்போ நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நரகத்திற்கு நிரந்தரமாக சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள்ல, இவர்களுடைய பண்புகளில் சில விஷயங்கள் இஸ்லாமியர்களாக இருக்கின்ற நம்மிடத்தில் இன்றைக்கு தென்படுகின்றன. இது நம்மிடத்தில் அறவே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த உரையின் நோக்கமாகவே இருக்கிறது. இந்த நரகத்திற்கு நிரந்தரமானவர்கள், நிரந்தரமாக நரகத்தில் இருப்பவர்கள் தெரிந்து கொள்வதற்கான நோக்கமே அதில் சொல்லப்படக்கூடிய பண்புகளும் அவர்களின் தீய செயல்பாடுகளும் நம்மிடத்தில் இருந்தால் அதை நாம் திருத்தி கொள்ள வேண்டும். அறவே அதை நாம் பயன்படுத்தக்கூடாது, அதில் நாமும் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நோக்கமாக இருக்கிறது என்பதை முன்னாலே இங்கே நினைவு கூறுகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நரகத்திற்கு நிரந்தரமானவர்கள் என்பதில் எண்ணற்ற பட்டியல்கள் இருக்கிறது. அதில் நாம் இங்கே முக்கியமாக நயவஞ்சவர்களை பற்றி நாம் பார்க்க வேண்டும். என்றால் இத்தகைய நபர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பல இடங்களில் பேசுகிறான். அல்லாஹ் தன்னுடைய மறையில் முன்மொழியும் பொழுது இன்னல் முனாஃபிகீன, இந்த நயவஞ்சவர்கள் என்பவர்கள் ஓ முனாஃபிகாத்தி, அதே போன்று நயவஞ்ச பெண் மணிமார்களும் என்ன நிலையில் இருப்பார்கள் என்றால் நார ஜஹன்னம, அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களுக்கு நரகத்தை நாம் வாக்களித்து விட்டோம் என்று இறைவன் கூறுகிறான். நரகத்தை அவர்களுக்கு உறுதியாக வாக்களித்து விட்டோம். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஹிய ஹஸ்புகும், அவங்களுக்கு அதுதான் சரியானது, அதுதான் அவர்களுக்கு போதுமானது என்பதை இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். ஒரு ஆண்களாக பெண்களாக இருப்பவர்கள் இந்த நயவஞ்சகன் என்கிற ஒரு பண்பில் குணத்தில் இருந்தார்களேயானால் நிரந்தரமான நரகம் என்கிற தீய சொற்களுக்கும் ஆளாகி விடுவார்கள் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் அந்த நயவஞ்சகர்கள், அவருடைய பண்புகள் என்ன, செயல்பாடுகள் என்ன, குணங்கள் என்ன, அணுகுமுறைகள் என்ன என்பதை இப்போ அறிய இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக தெளிவுபடுத்தினார்கள். இந்த நயவஞ்சகனுடைய பண்பு என்ன, அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை நபிகளார் கூறுகையில் ஆயாத்துல் முனாஃபிக், ஒரு நயவஞ்சகனுடைய அடையாளம் என்பது இவன் நயவஞ்சகன்பா, இவன் ஒரு நயவஞ்சகன் என்று சொல்லுவதற்கான அடையாளம் சலாஸ், மூணே விஷயம் இருக்குது. 3 விஷயம் சில ஹதீஸ் வருது, சில விஷயங்கள் 4 விஷயம்னு வெளிப்படும். அப்போ இந்த ஒரு தன்மையை நபிகளார் கூறும் பொழுது இதை ஹத்தஸ, அவன் பேசினால் கதப, பொய் சொல்லுவான், பேசினாலே பொய்யை அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியவராக இந்த நயவஞ்சவர்கள் இருப்பார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இந்த முதலாவது விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இணைத்து பாருங்க. பொய் சொல்லாதவர்களாக வாழ்க்கையை கழிக்கிறோமா? இன்னைக்கு எப்படி நிலைமை மாறிடுச்சுன்னா, உலக சூழல் மாறிடுச்சுன்னா, மனுஷனாக பிறந்தா பொய் சொல்லணும், பொய் சொல்லாமலாம் யாரும் இருக்க முடியாது, பொய் சொல்லாமல் இருந்தால் அவன் பிழைக்க தெரியாதவன், ஊர் உலகம் தெரியாதவன் என்று இன்னைக்கு பட்டம் சுட்டி வைத்திருக்கிறார்கள். இப்படி இறைவன் பேசுகிறானா? இறைவனின் கண் பார்வையில் அப்படி இருக்கிறதா? பொய் பேசுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறதா? அப்போ நாம் இங்கே பார்க்க வேண்டும், இந்த பொய் என்கிற விஷயத்தை எதற்கெல்லாம் இன்றைக்கு பயன்படுத்துகிறோம்? இஸ்லாம் அனுமதித்த விஷயத்திற்கெல்லாம் பயன்படுத்தவில்லை, ஆனால் எதை தடுத்திருக்கிறதோ அதற்கு இன்னைக்கு பயன்படுத்துகிறோம். சாதாரணமாக வியாபார விஷயத்தில் எடுத்து பாருங்க, என் பொருளை எப்படியாவது இவன் தலையில் கட்டிடணும், இவர்கிட்ட எப்படியாவது இந்த பொருளை ஓட்டி விட்டுறணும் என்பதற்காக எண்ணற்ற பொய்கள் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, அவ்வளோ பொய்களை சகட்டமெனக்கு எடுத்து விடுவோம். காரணம் என்ன? அந்த பொருளாதாரம் எனக்கு வேணும், பொருளாதாரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு பதவியை பிடிக்க வேண்டும், பட்டத்தை பிடிக்க வேண்டும், மக்கள் மத்தியில் நான் பெருமையாக பேசப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த பொய்யை பயன்படுத்துகிறோம். சின்ன சின்ன விஷயத்தில் கூட
சாதாரணமான அற்பமான விஷயத்தில் கூட பொய் பேசுவதை பார்க்கிறோம். இந்த பொய் இருக்கிறத இது எப்படி சாதாரணமான விஷயமா எடுத்துட்டு போக கூடாது. யாருடைய பண்பு இது? நயவஞ்சகனுடைய பண்பு என்பதை நபிகளார் கூறுகிறார்களே. அப்ப இந்த பொய் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இதை நம் வாழ்க்கையில் அறவே தவிர்க்க வேண்டும். இதை பேசுவதற்கு முன்பாக இதனுடைய விபரீதங்கள் என்ன, இதனுடைய பாதிப்புகள் என்ன என்பதை நாம் உணர வேண்டும். அன்பார்ந்தவர்களை, இந்த பொய்யை நாம் வேறு இருக்க வேண்டும். வாழ்க்கையில் சற்றும் இல்லாத ஒரு பண்பாக இது இருக்க வேண்டும். முதலாவது விஷயமாக நபிகளார் கூறினார்கள், பேசினால் பொய் பேசுவான். இதுதான் நயவஞ்சகனுடைய முதல் பண்பாக சொல்றாங்க. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்பை குறித்து கூறுகையில், இதா வஅத, வாக்களித்தால் அஹ்லஃப, மாறு செய்வார்கள். ஏதாவது ஒரு வாக்களித்தா, இந்த விஷயத்தை நான் பண்ணி கொடுத்துட்றேன், இந்த மாதிரி உங்களுக்கு காரியத்தை நான் செய்து கொடுத்துட்றேன், இந்த இடத்துக்கு வந்துடுறேன், அந்த இடத்துக்கு வந்துடுறேன், இப்படி உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன்னு ஏதாவது ஒரு டீல் போட்டால், ஒரு ஒப்பந்தம் செய்தால் அதை அவர் முறித்து விடுவார். சொன்ன வாக்கை காப்பாற்ற மாட்டார். இந்த மாதிரி நிலைமை இன்னைக்கு எத்தனை இடத்துல பார்க்குறோம். ஒரு விஷயத்தில் வாக்கு கொடுப்பார், இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பார். ஆனால் அந்த ஒரு சூழலை அது கை கூடும் போது ஆள் இருக்க மாட்டார். இந்த சூழலை தானே இன்னைக்கு பார்க்குறோம். நான் பார்த்து கொள்கிறேன், இதை நான் சரி செய்து சொல்லுகிறேன் என்கிற இந்த ஒரு வாசகம், அதை நிறைவேற்றி கொடுக்குறோமா, அதை சரியான முறையில் பூர்த்தி செய்து கொடுக்குறோமா என்று பார்த்தோம்னா அப்படி இருப்பதில்லை. நமக்கு எப்போ ஒரு தேவையோ, நம்மளுடைய காரியம் முடிய வேண்டுமா, நம்முடைய செயல்பாடுகள் பூர்த்தியாக வேண்டுமா, நான் உங்களுக்கு பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க மட்டும் செய்யுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வர மட்டும் செய்யுங்க என்கிற இந்த வாசகம் இஸ்லாமியர்களாக இருக்கின்ற நாம் பயன்படுத்துகிறோமே, சொல்லுகின்ற நாம் அதை அவர்களுக்கு செய்து கொடுக்கிறோமா என்பதை பார்க்கணும். ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம், ஒரு வாக்குறுதியை அவர்களை நம்ப வைக்கிறோம், அந்த வாக்குறுதியை நாம் செயல்முறையாக அவர்களுடைய நிறைவேற்றி கொடுக்கிறோமா என்பதை பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு நிறைவேற்றி கொடுப்பதில்லையே. இதுக்கு உதாரணம் நாம் எத்தனை வேணாலும் பொருத்தி பார்க்கலாம். இப்போ இந்த வாக்குறுதி விஷயத்தில் ஒரு நயவஞ்சகன் எப்படி இருப்பார்? ஆனால் வாக்குறுதி கொடுப்பார், எண்ணற்ற வாக்குறுதி கொடுப்பார், ஆனால் அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்ற மாட்டால், மாறாக மாறு செய்து போயிடுவார், வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டார் என்பதை இரண்டாவது பண்பா நபிகளார் கூறுறாங்க. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நயவஞ்சகருடைய பண்பை குறித்து கூறுகையில், அவர் நம்பிக்கை கொண்டிருந்தால், அவர் இவரை நம்பியிருப்பார், ஆனால் அந்த நம்பிக்கை ஹான, அவர் மோசடி செய்து விடுவார், நம்பிக்கை துரோகம் செய்து விடுவார். இதுதான் யார்? நயவஞ்சகன். நம்பி ஒரு விஷயத்தை ஒரு ஆள்கிட்ட ஒப்படைத்திருப்பார், நம்பி ஒரு விஷயத்தை பர்சனலாக கூட சொல்லியிருந்திருப்பார். இப்படி சொன்ன விஷயத்தை, கொடுத்த விஷயத்தை நம்பிக்கை இழக்கும் வண்ணமாக அதை போட்டு உடைத்திருப்பார், நம்பிக்கையை சிதைத்திருப்பார் என்பதை சொல்றாங்க. இதுதான் நயவஞ்சகனுடைய பண்பு என்று சொல்றாங்க. இன்னைக்கு இதை அப்படியே எடுத்து நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இது அப்படியே நாம் இன்றைக்கு ஒரு 2 நபர்களுடைய வாழ்க்கையை நம்ம கலந்துரையாடலாக இதை எடுத்துக்கலாமே. ஒரு நபர் என்ன செய்கிறார், இந்த மாதிரி ஒரு தன்னுடைய பர்சனல் விஷயத்தையோ அல்லது எதையோ சொல்லிவிட்டு, இதை சொல்லாதீங்க இதை அமானிதமாக வச்சிருங்க, யார்ட்டையும் வெளியே எங்கேயும் சொல்லிடாதீங்க, நமக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு நண்பன்கிற அடிப்படையில், சகோதரன் அடிப்படையில் சொல்லிவிடுகிறார். அப்படி சொன்ன உடனே அந்த விஷயம் மரணிக்கிற வரையும் அமானிதமாக பேணப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு சூழல் எப்படி இருக்கிறது? அவரை ஒரு சபையில் அசிங்கப்படுத்தணும், அவர் மானத்தை வாங்கணும் என்பதற்காகவோ, அல்லது இப்படி இல்லைனா கூட, நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் இதை அமானிதமாக வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி இவர் அமானிதமாக சொன்னதை இவர் அவர்கிட்ட அமானிதமாக சொல்லுவார். இது அமானிதத்தை பேணுவதற்கான ஒரு ஒழுங்குமுறையா? இது ஒழுங்குமுறை அல்ல. இப்படியே அமானிதம்னு ஊருக்கே உலகத்துக்கே தெரிஞ்சு கடைசியில் இவர் வைத்த நம்பிக்கையாக சொன்னமே, இவர்கிட்ட நம்பிக்கையாக இவரிடத்தில் ஒரு விஷயத்தை சொன்னோம், சிதைத்து விட்டார், நம்பிக்கையை காப்பாற்றவில்லை. இப்படித்தான் நயவஞ்சகருடைய பண்பு வெளிப்படும். ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் என்றால் அந்த விஷயத்தை அமானிதமாக வச்சுக்கங்க, யார்ட்டையும் சொல்லிக்காதீங்க, என்கிட்ட மட்டும் சொன்னாப்புல, நீங்கள் யார்ட்டையும் வெளியே பேசிக்காதீங்க, என்கிட்ட மட்டும் சொன்னாப்புல என்கிற இந்த ஒரு கோணத்திலே இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு சொல்கிறோம். நம்பி சொன்ன ஒரு விஷயத்தை அது ஊர் முழுக்க பரப்புவதற்கு அடித்தளமாக இந்த ஒரு காரியம் தான் இருக்குது. என்கிட்ட அவர் சொன்னாப்புல நீங்கள் வெளியே சொல்லிக்காதீங்க என்று தான் இருக்குது. ஆனால் இப்படி செய்கின்ற இந்த பண்பு தான் நம்பிக்கையாக ஒரு விஷயத்தை ஒப்படைத்தார், நம்பிக்கையாக ஒரு விஷயத்தை நம்மிடத்தில் சொன்னார், ஆனால் அந்த காரியத்தை வெளிமக்களுக்கு பிரகடனப்படுத்தி விட்டோம். இது யாரின் பண்பு? இது யாருடைய குணம்? நயவஞ்சகனுடைய குணம் என்பதை நபிகளார் கூறினாங்க. இந்த குணமுடையவர்கள் எப்படி இருப்பார்கள்? சுகபோகத்தில் இருப்பார்களா? சொர்க்கத்தில் சுவனத்துடைய சொர்க்கத்தையும் அதனுடைய சுகத்தையும் உணர்ந்திருப்பார்களா? அப்படி இருக்க மாட்டார்கள். இன்னும் நயவஞ்சர்களுடைய அந்த கடுமையை பற்றி பார்த்தோம்னா,
அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் இந்த நயவஞ்சர்களை குறித்து இன்னும் பல இடங்களில் பேசும் பொழுது இன்னல் முனாஃபிகீன, இந்த முனாஃபிக் என்பவர்கள், நயவஞ்சகர்கள் என்பவர்கள் ஃபி தர்கி அஸ்வல் மின் நார், நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்கள். வலன் தஜித் லஹும் நசீரா, எந்த உதவியாளனையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். பார்த்தோம்ல, இதுக்கு முன்னாடி பார்த்தோமா, ஒரு கல் ஒன்று தூக்கி போடப்படும். அந்த கல் என்பது நபிகளார் கேட்பார்கள், இது என்ன சத்தம் என்று கேட்பார்கள். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக உருண்டு வந்து அது கடைசியில் ஒரு ஆழத்தை அடைந்திருக்கிறது என்று பார்த்தோமே. அந்த ஆழத்தில், அந்த நரகத்தோடு அடித்தட்டில் யார் இருப்பா? நயவஞ்சகர்கள் இருப்பார்கள். ஒரு அடுப்பு இருக்குது, அடுப்பை தீய வச்சு கொளுத்துறோம். அப்படி கொளுத்தும் போது கீழே நல்லா வெந்துக்கிட்டு இருக்குமா, சூடு அதிகமாக இருக்குமா, மேலே சூடு அதிகமாக இருக்குமா? கீழே தானே அடி பிடிக்கும். எனவே இதே கான்செப்ட் தான். இந்த நரகம் என்பது அடித்தட்டில் மேல் தட்டை விட மிக கடுமையானது, மிக மோசமானது. அதுவே உஷ்ணத்தை கிளப்பும். இருக்கிற சும்மா நரகமே தன்னுடைய பாதியை சாப்பிடக்கூடிய அளவிற்கு இருக்கும். தன்னைத்தானே அரித்து கொள்ளும். அந்த அளவிற்கு அதனுடைய நிலைமை, வெப்பம் என்பது இருக்கும். அப்படி இருந்தும் நரகத்து அடித்தட்டில் ஒருத்தர் இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? ஒரு சூழல் நினைச்சு பாருங்க, நினைக்க முடியாத அளவிற்கு இருக்கும். இது யாருக்கு கிடைக்கும்? இதில் யார் இருப்பார்கள்? பொய் பேசுபவர்கள், வாக்குறுதியை மீறுபவர்கள், நம்பி ஒப்படைக்கப்பட்ட விஷயத்தையோ பொருளையோ மக்கள் மத்தியில் பிரகடனப்படுத்தியவர்கள் என்று இத்தகைய சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த 3 பண்பு சொன்னோம்ல, இந்த 3 பண்பை நம்மளுடைய நடைமுறையிலே சாதாரணமாக நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். நம்ம இஷ்டத்திற்கு போய் பேசுகிறோம், இஷ்டத்திற்கு வாக்குறுதி கொடுக்கிறோம், அதை மீளுகிறோம். அடுத்தவருடைய ரகசியத்தை மக்கள் மன்றத்தில் சொல்லி அவருடைய சுயமரியாதையை சூறையாடுகிறோம். இதெல்லாம் நம்மிடத்தில் பரவலாக நடக்கிறது. ஆனால் இது யாருடைய பண்பு? இது யாருடைய குணம்? நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்களே, நரகத்தின் அடித்தட்டுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் இதன் பண்பு. இது ஒரு பொய் பேசினாலும் இது நமக்கு ஞாபகம் வரணும். ஒருவருடைய மானத்தையும் அந்தரங்கத்தையும் மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்த போகும் பொழுது இது நமக்கு ஞாபகம் வர வேண்டும். ஒருவருக்கு வாக்கு கொடுத்து விட்டால் அதை அலட்சியமாக அசட்டையாக இருக்கும் பொழுது இது நமக்கு ஞாபகம் வர வேண்டும். இது நயவஞ்சகனுடைய பண்பாச்சே. இதை நாம் செய்து விட்டோமே ஆனால், வாழ்க்கையில் கடைபிடித்து விட்டோமே ஆனால் நரகத்தின் அடித்தட்டில் விழுந்து விடுவோம். இது நம்ம செய்யக்கூடாது. இது நம்ம பிள்ளைகளுக்கும் ஏகணும். பெற்ற பிள்ளைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கணும். சின்ன வயதில் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பொய்யை கற்றுக்கிறதே எங்கே தான்? ஒரு சின்ன பையன் பொய்யை கற்றுக்கொள்வதை தன்னுடைய வாப்பாமாட்ட இருந்தான், தன்னுடைய பெற்றோரிடத்தில் இருந்தான். அந்த விஷயத்தை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இதையும் தன்னுடைய பிள்ளை இடத்தில் நாம் சீர் செய்ய வேண்டும். இப்படி நயவஞ்சகனுடைய பண்பு என்பது நம்மை நாளை மறுமை நாளில் நரகத்தில் கொண்டு நிப்பாட்டி விடுகிறது என்பதை இந்த இடத்தில் நாம் உணர வேண்டும். அதே போன்று இதே பட்டியலிலே எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது. இவர்களெல்லாம் நரகத்திற்கு உரியவர்கள், நரகத்தில் நிரந்தரமாக இருப்பவர்கள் என்று இப்போ நாம் குறிப்பிட்டது என்பது இன்றைக்கு நம்மிடத்தில் இதெல்லாம் ஒரு விஷயமா என்று கணக்கில் பார்க்கிறது, கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற விஷயமாக இருக்கிறது. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு பெற்றுத்தருகிறது. எனவே இந்த பண்பை இங்கே நாம் குறிப்பிட்டோம். இந்த நரகத்தை குறித்து உள்ள எண்ணற்ற விஷயங்களையும் நாம் அறிய இருக்கிறோம். நாளைய தினம் 5வது தொடராக வந்துடும். இப்போ வரையும் நம்ம நரகத்தை குறித்து 4வது தொடராக பார்த்துருக்கிறோம். நாளைய தினமாக இந்த நரகத்துடைய வெப்பம், கடினம், அதனுடைய உஷ்ணம், அதில் ஏற்படக்கூடிய தண்டனைகள் எல்லாம் பார்த்தோம். அடுத்த தினத்தில் இந்த நரகத்திற்கு நாம் செல்லாமல் இருப்பதற்கு நாம் என்ன தயாரித்து வைக்க வேண்டும், இந்த நரகத்தில் நாம் விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம இடத்தில் என்ன பக்குவம் வேண்டும், எதை கடைபிடிக்க வேண்டும் என்கிற வழிமுறையை நாம் நாளைய தினமாக பார்க்க இருக்கிறோம் என்று கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.